அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். செவ்வந்தி விவகாரத்தில் அனுர விடுத்த மிக ரகசிய உத்தரவு. நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை. மந்திரிமனை சேதமடைவதை பாதுகாப்பதற்கான பணிகள் ஆரம்பம். ஹரணி மற்றும் மோடி டெல்லியில் சந்திப்பு. இஷாராவின் அழகான தோற்றத்திற்கு பின்னால் உள்ள ரகசியம் அடிக்கடி விசாரித்த ஒரு யாழ் தமிழர். இலங்கை 10 விளையாட்டு வீரர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. சம்மாந்துறை போலீஸ் பிரிவில் கைப்பற்றப்பட்ட 17 மோட்டார் சைக்கிள்கள். 5 கிராம் ஹெரோயினுக்கு முக்கொலையா தங்காளியை இழுக்கும் தொடர் சம்பவங்கள் தொடர்பான விரிவான செய்திகள். இஷார செவ்வந்தி விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ரகசிய உத்தரவுக்கு அமைய போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு அழுத்கடை நீதிமன்றத்துக்குள் பாதாள உலக குழு உறுப்பினர் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இஷார செவ்வந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரிகள் நேபாளத்துக்கு செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நுட்பமாக அவதானித்து வந்துள்ளனர். இதையடுத்து செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரொஹான் ஒலுகல நேபாளத்திற்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்திற்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரொஹான் ஒலுகல ஏற்படுத்தியுள்ளார். ஆதலால் விடுப்பிலிருந்து சிகிச்சை பெறுவதை போன்று அனைவரையும் நம்ப வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்தே அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார். நேபாளத்துக்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன்பேசிகள் உள்நாட்டில் இயங்க நிலையில் இருந்துள்ளன. உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்தே செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் பல மாவட்டங்களுக்கு கடும் மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய, வடமத்திய, சப்ரகமுவ, ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும் வகையில் இந்த எச்சரிக்கையின்படி 12 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 11 மாவட்டங்களுக்கு இளம் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மின்னல் நடவடிக்கைகளால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை வழங்குகின்ற மாகாண சபை தேர்தலை நடாத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என ஜனநாயக கூட்டணியின் ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற சமஷ்டி தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது சுவிஸ் அரசாங்கம் சமஷ்டி தீர்வினை தமிழ் மக்களுக்கு வழங்க இருப்பது போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் அது உண்மையல்ல. அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்களை சுவிஸ் அரசாங்கம் அளித்தது சமஷ்டி தொடர்பான ஒரு கற்பித்தலை வழங்குவதற்கு மாத்திரமே தவிர வேறு எதற்கும் அல்ல. அங்கு அதிகம் வந்தவர்கள் எம்பி, பிஜேவிபி ஜேவிபி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்ட ஜாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விடயங்களை முன்கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். ஆனால் அது தொடர்பான எவ்வித நடவடிக்கைகளையும் இதுவரையும் அவர்கள் முன்னெடுக்கவில்லை. எனவே இதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஜாழ்ப்பாண அரசு கால மரபுரிமை சின்னமான ஜாழ் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனை பாதுகாப்பு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
கடந்த மாதம் இந்த மந்திரிமனை மழை காரணமாக பகுதியளவில் இடிந்து வீழ்ந்திருந்தது. இதன் பாதுகாப்பு கருதி மந்திரிமனையின் சேதமடைந்த வாயில்புற கூரை கழற்றி மழைக்கால சேதத்தினை தடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன. தொல்பொருள் திணைக்களம், காணி உரிமையாளர்கள் இணைந்து இச்செயற்பாடு முன்னெடுத்துள்ளனர். இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். இதன்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர். புதுடில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பு தொடர்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கல்வி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், புதுமை, அபிவிருத்தி, ஒத்துழைப்பு மற்றும் நமது கடற்தொழிலாளர்களின் நலனுற்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடினோம். நெருங்கிய அண்டை நாடுகளாக நமது இரு நாட்டு மக்களின் செழிப்புக்கும் பகிரப்பட்ட பிராந்தியத்துக்கும் நமது ஒத்துழைப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்படுத்துதல், கல்வி சீர்திருத்தங்கள், டிஜிட்டல் முயற்சிகள் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பில் இரு நாடுகளும் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஜே.கே. பாயின் வேண்டுகோளின் பேரில் கே. சிவதாசன் என்ற யாழை சேர்ந்தவர் இஷார செவ்வந்தியை ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து சென்றுள்ளதாக கொழும்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிஷாந்த சொய்சா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை வானொலியின் இணைய ஊடகத்திற்கு வழங்கிய செவ்வியில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், கணேமுள்ள சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷார செவ்வந்தி நேபாளத்திற்கு சென்று அவரின் உருவத்தை ஒத்த பெண்ணான தக்ஷியை கண்டு வியப்பில் ஆழ்ந்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் நேபாளத்தில் தங்கியிருந்த காலத்தில் செவ்வந்தி தனது உடல் அழகு மற்றும் முகத்தை பொலிவாக வைத்திருக்க அழகு கலை நிலையங்களுக்கு அடிக்கடி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்கிலாந்தின் பர்மிங்ஹாமில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுநலவாயு விளையாட்டுப் போட்டிகள் பங்கேற்றதன் பின்னர் நாடு திரும்ப தவறியதாக கூறப்படும் 10 இலங்கை விளையாட்டு வீரர்களுக்கு கொழும்பு நீதவான் அசங்க எஸ். போதரகம இன்று வெளிநாட்டு பயண தடையை விதித்துள்ளார். இந்த நிலையில் விளையாட்டு தொடர்பான குற்றங்களை தடுப்பதற்கான சிறப்பு புலனாய்வு பிரிவின்படி தலைமறைவான விளையாட்டு வீரர்கள் அரசுக்கு கிட்டத்தட்ட 50 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 10 நபர்களுக்கு எதிராக சிவப்பு அறிவிப்புகளை வெளியிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குற்றவியல் பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இவர்கள் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த இங்கிலாந்துக்கு சென்றதாகவும், ஆனால் நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை என்றும் நாடு திரும்ப தவறிவிட்டதாகவும் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதேவேளை நாடு திரும்பாதவர்களில் 3 மல்யுத்த வீரர்கள், 2 ஜூடோ வீரர்கள், 2 குத்துச்சண்டை வீரர்கள் மற்றும் 2 கரப்பந்து வீரர்கள் உள்ளடங்கியுள்ளனர். சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் தலைக்கவசம் அணியாமல், சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல், போதைப்பொருள், நீதிமன்ற பிடியாணை மற்றும் போக்குவரத்து சட்டத்திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் சிலரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். அத்தோடு மோட்டார் சைக்கிள்களையும் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினர் மீட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பிரதான வீதியில் வைத்து இக்கைது இடம்பெற்றுள்ளது. சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 160 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 39 வயதுடைய சம்மாந்துறை மட்டக்களப்பு தரவை 2ஆம் பகுதியை சேர்ந்த ஒருவரும், நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் 2 இந்த சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சில மோட்டார் சைக்கிள்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் சம்மாந்துறை, சவளக்கடை, கல்முனை போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கைது நடவடிக்கையானது கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர்
MK இஃப்னு அசாரின் ஆலோசனைக்கு அமைய சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி WAN நிசாந்த பிரதீப் குமாரவின் தலைமையிலான குழுவினரால் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வீட்டுக்குள் புகுந்து 1 கோடிக்கும் அதிகமான தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்த ஹெலவ ரமேஷ் என அழைக்கப்படுபவர் தங்காளி போலீசில் குற்றங்களை கட்டுப்படுத்தும் பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் வீரகெட்டிய பொல்தாலேனிவ பகுதியில் வசித்து வந்த 36 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாவது இவர் பல கொள்ளை போதைப் பொருள் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார். அத்தோடு மித்தனிய தோரகுலாய பகுதியில் நடந்த முக்கொலை சம்பவத்திற்கு துப்பாக்கிதாரிக்கும் தன்னுடைய மோட்டார் சைக்கிளை வழங்கியுள்ளார். இந்த மோட்டார் சைக்கிளும் திருடப்பட்டதாகும். அதற்காக திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்து டெம்பிலி லஹிரு 5 கிராம் ஹெரோயின் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவர் கடந்த 9/10/2025 வீரகட்டிய பகுதியில் உள்ள கடைக்கு சிகரெட் வாங்க சென்ற சந்தர்ப்பத்தில் அந்த கடையின் மேல் மாடியில் அமைந்துள்ள வீட்டுக்குள் நுழைந்து அங்கிருந்த 1 கோடிக்கும் அதிகமான தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையிட்டுள்ளார். சந்தேக நபர் வீரகட்டிய பகுதியில் வேனில் சென்று கொண்டிருந்த போது போலீசார் நடத்திய சோதனையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது அவரிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள், பெரும் தொகை பணம், மில்லிமீட்டர் 9 துப்பாக்கி ரவைகள், T56 துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் 2 ரவைகள் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கொள்ளையிட்ட நகைகளை விற்பனை செய்து 21 லட்சம் பெறுமதியான வேன் ஒன்றையும் வாங்கியுள்ளார். மேலும் கொள்ளைக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், பெரிய கத்தியையும் போலீசார் எடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.